ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. திடீர்னு ஏதோ பிளாக் மேஜிக் செஞ்ச மாரி இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். இல்ல திடீர்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. இல்ல கொஞ்ச நாளாவே அப்படிதாங்க இருக்கு. ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி சுத்துற மாரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவ டெய்லி சொல்லுங்க. இப்போ வீட்ல ஏதோ ஒரு கெட்ட எனர்ஜி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக்கோ, செய்வினை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மந்திரத்த 108 முறை 40 நாளுக்கு சொல்லிட்டு வாங்க. பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல சொல்லக்கூடாது. ஆ இதற்காக நீங்க விரதம் இருந்து 40 நாளும் நான்வெஜ் சாப்பிடாம அப்படிலாம் இல்ல. காலையில எழுந்த உடனே இது ஒரு 108 முறை சொல்லிட்டு நீங்க எவ்ரிடே போல உங்க வாழ்க்கைய தொடங்கலாம். இது வந்து சஹஸ்ராரர் ஹூம் ஃபட் அப்படிங்கிற ஒரு மந்திரம். இது வந்து இது சொல்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு 10, 15 நிமிஷம் ஆகும் 108 முறை. அவ்வளவுதான். இது ஒரு 40 நாள் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. எப்படியாப்பட்ட வினைகளா இருந்தாலும், தீவினைகளா இருந்தாலும் சரிதான், தீய சக்தி இருந்தாலும் சரிதான், இது வந்து இந்த மந்திரம் போக்கிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு கையில ஒரு சக்கரம் இருக்கும் இல்லையா? சுதர்சன சக்கரம். மகா சுதர்சன சக்கரம் சொல்றாங்கல்ல விஷ்ணு கையில. அதுக்கு நிகராக அந்த சக்கரம் எப்படி வந்து அ கெட்ட விஷயங்கள் எல்லாம் இப்படி வெட்டி சாய்க்குமோ, அதற்கு நிகரான பவர் கொண்ட இந்த மந்திரம். இதுல வந்து எந்த விதமான பிளாக் மேஜிக் நமக்கு செஞ்சிருந்தாலும் சரிதான். இல்ல எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயோ, நம்ம வீட்டிலயோ, நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டயோ இருந்தா, அத அத வந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு உண்டு. இத ஒரு காலம்பர 108 முறை நீங்க விளக்கு வச்சுட்டு, இதற்காக படையல் அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. விளக்கு வச்சுக்கோங்க. காலையில எழுந்து விளக்கு வச்சுட்டு, வீட்ல ஒரு சாம்பிராணியும், தூப தீபம் ஆரத்தி பண்ணிட்டு, இந்த மந்திரத்த 108 முறை ஜபிச்சுட்டு, நீங்க பாட்டுன்னு எவ்ரிடே லைஃப கன்டின்யூ பண்ணலாம். இது எவ்ளோ பவர்ஃபுல்னா, எக்ஸார்சம்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பேய் ஓட்டல், அதுக்கப்புறம் இந்த சூனியம் எடுக்கிறது, அதற்காக பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட இந்த மந்திரத்தை சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கவச்சமா இருக்கும். கெட்டதெல்லாம் நம்ம கிட்ட வராது. சம்டைம்ஸ் இந்த பேய் ஓட்டும்போது அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரியாக இருக்கும்போது பட்சத்தில் இந்த மந்திரத்த ஒரு 108 முறை சொல்லிட்டு நீங்க அந்த வேலைக்கெல்லாம் போனால், உங்களுக்கு தாக்கங்கள் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு புரொடெக்டிவ் அ மந்திரம் தான் இது. அப்போ வீட்ல பசங்க பயப்படுறாங்கன்னா, இந்த மந்திரத்த நீங்க உடனே அவங்க காதுல விழற மாரி சொல்லலாம். இல்ல உங்களுக்கு வந்து ம் தண்ணீல இது நல்லா அந்த மந்திரத்த ஒரு 108 தடவ சொல்லி ஊதி குடுக்கலாம். இல்ல ஒரு விபூதியோ, இல்ல குங்குமமோ இப்படி உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்த 108 முறை சொல்லி, அந்த விபூதிய வீட்ட சுத்தி தூவி விடலாம். குங்குமத்த வீட்ட சுத்தி தூவி விடலாம். இந்த மந்திரத்த வந்து தகடுலயோ, இல்ல வீட்டு வாசல்லயோ, கதவுலயோ ஏதாவது ஒரு ம் இந்த மந்திரிச்ச விபூதியால சும்மா ஒரு தண்ணீல குழச்சு, இந்த மந்திரத்த எழுதி கூட வச்சுக்கலாம் கதவுல. ரொம்ப புரொடெக்டிவா இருக்கும். அதே மாதிரி பயப்படுறாங்க, பயமா இருக்குங்க, தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு அதீதமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. இது பாதுகாப்பு கவசமாவும் இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கும் கெட்ட விஷயங்களை, நம்மள சுற்றி இருக்கும் கெட்ட விஷயங்களை, சப்போஸ் மிச்சவங்க நம்ம மேல ஏதாவது ஏவி விட்டிருந்தால், அதெல்லாம் கூட இந்த மந்திரத்தினால் போயிடும்.